பெரியவர்களே, கோடி அற்புதரான பதவி புனித அந்தோனியாருடைய பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் நூற்றாண்டு விழா பெருவிழா நல் வாழ்த்துக்களை உரித்தாக்குவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். நூற்றாண்டு விழா தானே, நான் எங்கள் பங்கில், அதாவது நான் பிறந்த மண்ணில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் 7ஆம் தேதி வடலூரில் நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்டது. இன்றைய நாளில் இங்கே கொண்டாடப்படுகின்றது. மற்றற்ற மகிழ்ச்சி, அதுவும் தலைமை ஏற்றிருப்பது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியவர்களே, ஒரு சில வார்த்தைகள் கேள்வி கேட்டுனா நீங்கள் சொன்னீங்கன்னா மறைவுரை முடிந்துவிடும். இத்தனை ஆண்டுகள், 100 ஆண்டுகள் கோடி அற்புதரான பதவி புனித அந்தோனியார் உங்களை வழிநடத்தி இருக்கின்றார். எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவரை பற்றி நன்கு அறிந்தவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். எனவே எங்கே பிறந்தார், யாருக்கு மகனாக பிறந்தார், எப்போ அவர் சபையில் சேர்ந்தார், இன்னொரு சபையில் புனித பிரான்சிஸ் அசிசியாருடைய சபையில் எப்பொழுது சேர்ந்தார், எப்போ இறந்தார், எப்பொழுது அவருக்கு புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது, கடகடன் சொல்லுங்க பார்ப்போம். எப்போ பிறந்தார்? சரி, ஆண்டு சரி. மார்டின் மேரி, மரிய தெரேசா அவங்க பேர், மார்டின் தியோஃபன் அவங்க அப்பா பேர். அடுத்தது லிஸ்பனில் பிறந்தார். கரெக்டு. 1900 எந்த மாதம் எத்தனாம் தேதி, என்ன நாள் அது? ஏக்கா குடியரசு தினமா? ஏக்கா என்ன ஏக்கா? அன்னையினுடைய, ஏங்க லிஸ்பனில் ஏதுங்க குடியரசு தினம் சுதந்திர தினம்லாம்? அன்னையினுடைய விண்ணேற்பு பெருவிழா. எத்தனை வயதில் இவர் சபையில் சேர்ந்தார்? எந்த சபையில் சேர்ந்தார்? பிரான்சிஸ் அசிசியார். கொன்சாகாவா? அது இருக்கிற அருட்சகோதரிகளுக்கான சபை. நீங்க எந்த மாதிரி கொன்சாகான்றீங்களா? கப்புச்சின் 1210 அகுஸ்தினார் சபையில் சேர்ந்தார். இந்த சபை அகுஸ்தினார் சபை. 1220 புனித பிரான்சிஸ் அசிசியாருடைய சபையில் சேர்ந்தார். எப்பொழுது இறந்தார்? அவர் இறக்கின்ற பொழுது அவருக்கு வயது என்ன? 36. அப்படின்னா எத்தனை? 36 வயது இறக்கின்ற பொழுது. எப்போ புனிதர் பட்டம் கொடுத்தாங்க? எப்போ கொடுத்தாங்க? அதுதான் எல்லாம் நெட்டை வச்சு நோண்டிக்கிட்டு இருக்கிறீங்க. அதெல்லாம் எப்படி இதெல்லாம் ஏற்றுக்கிறது இல்லை. 1232 தேதி மே 30. அவர் இறந்தது 1231 ஜூன் 13. ஓராண்டுக்குள்ளாகவே புனிதராக உயர்த்தப்பட்டார் என்றால், அவர் இறந்து ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த ப்ராசஸை தொடங்குவாங்க, இந்த புனிதருக்கான அந்த வேலையை தொடங்குவாங்க. ஆனால் இறந்து ஓராண்டுக்குள்ளாகவே புனிதராக கோடி அற்புதரான பதவி புனித அந்தோனியார் உயர்த்தப்பட்டார் என்றால், அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக அமைந்திருந்தது என்று எண்ணி பார்க்க நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகிறோம். அவருக்கு புனிதர் பட்டம் கொடுக்கின்ற பொழுது அந்த ரோம் நகரிலே அவருடைய தாய் தந்தையர்கள் அங்கே அமர்ந்து இந்த 9ஆம் கிரகோரியார் புனிதர் பட்டம் புனித அந்தோனியார் புனிதர் என்று சொல்லுகின்ற பொழுது அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தார். அவர்களுடைய மனம் எப்படி இருந்திருக்கும் என்று எண்ணி பார்க்க நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகிறோம். அதுபோன்று உங்களுடைய மனங்கள் இருக்கின்றதா? புனித அந்தோனியார் 15 வயதில் தான் சபையிலே சேர்றார். ஆனால் அதுக்கு முன்னாடி எண்ணற்ற ஏராளமான புதுமைகளை செய்தாரா இல்லையா? உடைந்த குடத்தை அவர் ஒட்டினார், பல்வேறு புதுமைகளை செய்தார். எவ்வாறு இதெல்லாம் சாத்தியமானது? எங்கிருந்து அவருக்கு இந்த வல்லமை கிடைத்தது சொல்லுங்க. சும்மா பொத்தாம் பொதுவா விவிலியன்னா எப்படி? அவர் சும்மா கதெல்லாம் விடக்கூடாது, இறை வார்த்தை அது இதெல்லாம். அந்த நம்பிக்கை யார் கொடுத்தது அதை சொல்லுங்கன்னா நீங்க விவிலியன் உங்களை நீங்க யாரும் சொல்ல மாட்டீங்க.
பெற்றோர் கொடுத்ததை பெற்றுக்கொண்டவராக புனித அந்தோனியார் இருந்திருக்கின்றார். அவருக்கா அப்படியே எல்லாம் அப்படியே உள்ள இறங்கிடல. அவருடைய தாய் தந்தையர் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு முன்னுதாரணமான வாழ்க்கை, எடுத்துக்காட்டான வாழ்க்கை. அத்தகையதொரு வாழ்க்கை வாழ்ந்ததன் காரணமாக தாங்கள் கொண்டிருந்த நம்பிக்கையை மடைமாற்றியவர்களாக, தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஊட்டியவர்களாக அவருடைய பெற்றோர்கள் இருந்திருக்கிறார். தன்னுடைய பெற்றோரிடமிருந்து பெற்றுக்கொண்ட இந்த நம்பிக்கை, விசுவாசம். இன்னைக்கு மேலே கொந்தையில், ஆர்சி மேலே கொந்தையில் நீங்களாம் இருக்கிறீங்க. அப்படியே டொபக்குன்னா கடவுள் கொண்டு உங்களை இறக்கிட்டார். உங்களுடைய முன்னோர்கள் இருந்தாங்களா இல்லையா? 100 வருஷமாக அங்கே இருந்திருக்கிறாங்களா இல்லையா? 100 ஆண்டுகளாக அவர்கள் கடைபிடித்தது, அவருடைய பிள்ளைகள் கடைபிடித்தது, அவருடைய பிள்ளைகள் கடைபிடித்தது என்று உங்களிடம் இன்று இது வந்து சேர்ந்திருக்கின்றது. அப்படி தானே? அதே தான் அந்தோனியாரும் தன்னுடைய பெற்றோரிடமிருந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டார். தான் பெற்றுக்கொண்டதில் ஆழ நிலைத்திருந்தவராக கோடி அற்புதரான பதவி புனித அந்தோனியார் இருந்தார். எனவேதான் சிறு வயதிலேயே எண்ணற்ற புதுமைகளை, அற்புதங்களை கோடி அற்புதரான பதவி புனித அந்தோனியார் செய்தவராக இருந்திருக்கின்றார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியோர்களே, நீங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு எத்தகைய ஒரு நம்பிக்கை, விசுவாசத்தை ஊட்டி இருக்கின்றீர்கள்? சொல்லுங்க. நாமளே கோயிலுக்கு வர்றது கிடையாது, நாமளே பிள்ளைகள் முன்னாடி நல்ல வார்த்தைகள் பேசுவது கிடையாது, வண்டையாக புழுக்கிறது, கெட்ட வார்த்தை பேசுறது, எதையெல்லாம் பிள்ளைகள் முன்னாடி செய்யக்கூடாதோ அதையெல்லாம் செய்கின்றவர்களாக இருக்கின்ற பொழுது எதை அப்படியே நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கொடுத்துட முடியும்? சொல்லுங்க. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு எத்தனை பேர் வருவீங்க? அம்மா திட்டுவாருன்ட்டு அப்படி அன்புமிக்க சகோதரர், தட்டியில் இருந்தால் தான் என்ன பண்ணா அகப்பை நம்மிடம் என்ன இருக்கின்றதோ அதைத்தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்க முடியும். அப்படி என்றால் எத்தகையதொரு முன்மாதிரியான பெற்றோர்களாக நீங்கள் வாழ்ந்திருக்கீங்க. சும்மா ஓயாமல் பிள்ளைய போட்டு குடைஞ்சிக்கிட்டே இருக்கிறது, திட்டுறது, இவன் சரியில்லாத சார். நாம் எப்படி நம்முடைய பிள்ளைகள் முன்னால் நடந்திருக்கின்றோம்? நாம் எவ்வாறு அவர்கள் முன்னால் நம்முடைய அந்த நம்பிக்கை, விசுவாசத்தை ஊட்டி இருக்கின்றோம்? அவர்களுக்கு முன்னால் எடுத்துக்காட்டான வாழ்க்கை வாழ்ந்திருக்கின்றோமா? பிள்ளைகள் இருக்கின்ற பொழுது பெற்றோர்களாகிய நாம் சண்டை போடாமல், தீய வார்த்தைகள் பேசாமல் இருக்கின்றோமா என்பதனை நாம் முதல்ல உட்கார்ந்து அசை போட்டு பார்க்க. எனவே நாம் நன்றாக இருந்தால்தான் நம்மிடம் இருப்பதை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியும். அவ்வாறு பெற்றுக்கொண்டவர் தான் கோடி அற்புதரான பதவி புனித அந்தோனியார். அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அவர் அப்படியே மேலிருந்து, விண்ணிலிருந்து இறைவன் அவரை இறக்கி விடவில்லை. ஏக புதல்வனே, தமத்திருத்துவத்தின் 2ஆம் ஆளே, அன்னை மரியாளின் வழியாக இந்த மண்ணுலகத்தில் மனிதனாக பிறந்தார். அதே போன்றுதான் புனித அந்தோனியாரும் பிறந்தார். இறைமகன் இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை எண்பித்தவராக இருந்திருக்கின்றார். என் மீது நம்பிக்கை கொள்பவர் என்னை விட பெரிய காரியங்களை செய்வார் என்று அவர் சொன்னதை எண்பித்து காட்டியவராக அந்தோனியார் இருந்தார் என்றால், அதற்கு வித்திட்டவர்கள், அதற்கு முதலில் அதுக்கு பயிற்றுவித்தவர்கள் அவருடைய பெற்றோர்களாக இருக்கின்றார்கள். எனவே நீங்களும் அத்தகைய நிலையில் பெற்றோர்களாக இருக்கின்ற அந்த நிலையில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு எத்தகைய ஒரு நம்பிக்கையை ஊட்டுகின்ற முன்மாதிரியான பெற்றோராக இருக்கின்றீர்கள் என்று எண்ணி பார்க்க நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகின்றோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியோர்களே, கோடி அற்புதரான பதவி புனித அந்தோனியாருடைய வாழ்வில் தன்னுடைய எண்ணமல்ல, இறைவனுடைய திருவுளம் நிறைவேற வேண்டும் என்று விருப்பம் கொண்டு செயல்பட்டவராக அவர் இருந்திருக்கின்றார். அதாவது இவர் அகுஸ்தினார் சபையில் இருந்தார். அதன் பிறகு மொரோக்கா சென்று அங்கே மறைசாட்சியாக மரிக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டார். அகுஸ்தினார் சபையில் இருந்து மறைசாட்சியாக மரிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு, ஏன்னா ஒரு 5 மறைசாட்சிகள் அந்த மொரோக்காவிலே அவர்கள் கொல்லப்பட்டார்கள், அவர்களுடைய உடல் அடக்கம் செய்யப்பட்டது என்ற செய்தியை கேட்டவுடனே இவருக்கும் அந்த ஆவல் வருகின்றது. தானும் மொரோக்காவிற்கு செல்ல வேண்டும், அங்கே மறைசாட்சியாக மரிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய எண்ணம். எனவே அதனால் தான் இருந்த அகுஸ்தினார் சபையிலிருந்து புனித பிரான்சிஸ் அசிசியாரனுடைய சபைக்கு அவர் மாறுகின்றார். அவ்வாறு மாறுகின்ற பொழுதுதான் அவருக்கு பெயர் மாற்றமே நடைபெறுகின்றது. என்னன்னு வச்சாங்க பேரை? என்னன்னு வச்சாங்க? அவருடைய இயற்பெயர் என்ன? அவருடைய இயற்பெயர் என்ன? செல்ல எடுங்க, நோண்டுங்க. இயற்பெயர் என்ன? அவருடைய இயற்பெயர் என்ன?
சொல்லியாக்கா சொல்லி கொடுக்குறார், சாமி சொல்லி தர்றாரு. அவருடைய இயற்பெயர் என்ன? ஞானஸ்நானம் கொடுத்த பெயர் என்ன? அந்தோனியாருடைய ஞானஸ்நானர் பெயர் என்ன? பெர்தினான். பெர்தினாந்து தான் அவருடைய இயற்பெயர். ஆனால் புனித பிரான்சிஸ் அசிசியாருடைய சபையிலே சேருகின்ற பொழுது வனத்து சின்னப்பரை பின்பற்றி வனத்து அந்தோனியாரை பின்பற்றி தன்னுடைய பெயரை அந்தோனியார் என்று அவர் மாற்றிக்கொள்ளுகின்றார். அதுதான் அவருடைய. அப்ப இவர் மொரோக்காவுக்கு செல்லுகின்றார், ஒரு மறைசாட்சியாக மரிக்க வேண்டும் என்று அவர் செல்லுகின்றார். அவ்வாறு செல்லுகின்ற வேளையிலே அங்கே அவருக்கு உடல் நல குறைவு ஏற்படுகின்றது. எனவே அவரை திருப்பி அனுப்பி விடுகின்றார். இவர் என்னவாக வேண்டும் என்று ஆசைப்பட்டார்? மறைசாட்சியாக வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஆனால் அவ்வாறு அவருடைய வாழ்விலே முடியவில்லை. இறைவனுடைய திருவுரம் வேறாக இருக்கின்றது. உடல் நல குறைவின்றி அந்த மொரோக்காவிலிருந்து திருப்பி அனுப்பப்பட்டவர் அவர் மீண்டும் அந்த அவங்களுடைய மடத்திற்கு வந்து விடுகின்றார். அங்கே இருந்து ஓய்வெடுத்து இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றுகின்ற வண்ணமாக தப்பறை கொள்கைகளை கருவறுக்கின்ற வேறறுக்கின்ற பணிக்கு புனித அந்தோனியார் அனுப்பப்பட்டார். இவருடைய எண்ணம் மறைசாட்சியாக வேண்டும். ஆனால் பல்லாயிரக்கணக்கான மக்களை மெய்மறையின் பால் ஈர்த்து வர வேண்டும் என்பது இறைவனுடைய திட்டமாக இருந்தது. அந்த திட்டத்தை ஏற்றுக்கொண்டு முழுவதும் தன்னை அர்ப்பணித்தவராக புனித அந்தோனியார் இருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியவர்களே, நம்முடைய வாழ்விலும் நம் எண்ணம் ஒன்றாக இருக்கும். இறைவன் நம்முடைய வாழ்வில் வைக்கின்ற நிகழ்வு ஒன்றாக இருக்கின்ற பொழுது அதை ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பக்குவம் கொண்டவர்களாக நம்முடைய வாழ்வில் இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். புனித அந்தோனியார் மறைசாட்சியாக மரிக்க வேண்டும் என்று விருப்பப்பட்டாலும் மாறாக இந்த மறையின் பால் பல்லாயிரக்கணக்கான மக்களை ஈர்த்து வர வேண்டும். இந்த கத்தோலிக்க திருச்சபைக்கு எதிராக இருக்கின்ற கட்டவிழ்த்து விடப்பட்ட எல்லா விதமான தப்பறை கொள்கைகளையும் கருவறுக்க வேண்டும் என்று இறைவன் இவரை முனைப்போடும் உந்தி தள்ளியவராக இருந்தார். அந்த ஒரு பணியை திறம்பட தன்னுடைய வாழ்விலே புனித அந்தோனியார் செய்தவராக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியோர்களே, எந்த அளவிற்கு என்றால் விஷம் வைத்து புனித அந்தோனியாரை கொல்லுகின்ற அளவிற்கு இந்த வேத விரோதிகள் அவர்கள் தங்களுடைய வாழ்விலே செயல்பட்டார்கள். ஆனால் எதற்கும் கலங்காதவர், எதற்கும் இவர் ஒருபொழுதும் சளைக்காதவர், இறைவன் மீது கொண்ட அந்த நம்பிக்கையினால் எதையும் துணிந்து செய்தவராக புனித அந்தோனியார் தன்னுடைய வாழ்விலே இருந்திருக்கின்றார். நஞ்சு கலந்த உணவை கூட சிலுவை அடையாளம் வரைந்துவிட்டு உண்டு அவர்களிடம் தன்னுடைய சிறப்பை வெளிப்படுத்தியவராக இருந்திருக்கின்றார் என்றால் இறைவன் மீது எத்தகைய ஒரு நம்பிக்கை விசுவாசம் கொண்டவராக இருந்திருப்பார் என்று எண்ணி பார்க்க நம் ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகின்றோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியோர்களே, இம்மையில் அல்ல மறுமையில் நிலை வாழ்வு உண்டு என்பதனை புனித அந்தோனியார் தன்னுடைய வாழ்விலே முழுமையாக உணர்ந்திருந்தார். எனவேதான் அந்த நிலையான வாழ்வை அடைவதற்கு தன்னை முழுமையாக இந்த மண்ணுலகத்திலே அவர் தயார்படுத்தியவராக இருப்பதை நாம் பார்க்கணும். இந்த மண்ணுலகு நமக்கு நிலையற்றது என்று இருந்தாலும் அதை நாம் உணர்ந்து கொண்டாலும் ஆனால் அதை விட்டு விலகுவதற்கு ஒருபொழுதும் நமக்கு மனம் வருவதில்லை. இந்த நிலையான வாழ்வு மறுமை நமக்கு உண்டு என்ற பொழுதும் அதை பிடித்து கொள்வதற்கான எண்ணம் நம்மிடம் வருவதில்லை. அதுதான் ஏன் என்றே தெரியவில்லை. இறைவனை நாம் பற்றி கொண்டால் மட்டுமே நிலையான வாழ்வு என்று எத்தனை முறை கத்தினாலும் அதை ஒருபொழுதும் நாம் புரிந்து கொள்வதே கிடையாது. இந்த இம்மை உலகை மட்டுமே பிடித்து கொண்டு அழுது கொண்டு இருக்கின்றவர்களாக நம்முடைய வாழ்வில் இருக்கின்றோம். நமக்கு எதிராக அப்படியே நேரிட எதிரியாக செயல்பட்டவர் கோடி அற்புதரான பதவி புனித அந்தோனியார். இவ்வுலக ஆசைகளை விடுத்து மறுமையில் நிலை வாழ்வை அடைய வேண்டும் என்று தன்னுடைய வாழ்விலே அவர் உழைத்தவராக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். எனவேதான் பற்றற்றவராக இந்த மண்ணுலகில் இருந்தார். இறைவனை மட்டுமே பற்றி கொண்டவராக இவர் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியோர்களே, எனவே இறைவன் மீது நம்பிக்கை கொண்டார். இறைவனுடைய விருப்பத்தை தன்னுடைய வாழ்விலே முழுமையாக நிறைவேற்றினார். அது மட்டுமல்ல, எவ்வளவு புதுமைகள் செய்தாலும் தனக்கு மேல் இருக்கின்றவர்களுக்கு முழுவதுமாக தன்னுடைய பணி வாழ்வை அவர் அர்ப்பணித்தவராக அவர்களுக்கு பணிந்து நடந்தவராக அவர் இருந்திருக்கின்றார். 1228 9ஆம் கிரகோரியா இவரை அழைக்கின்றார் ரோம் நகருக்கு. அங்கே கர்தினால் ஆயர்மார்களுக்கு மத்தியில் ஒரு
மறையுரை ஆற்ற சொல்லுகின்றார். திருத்தந்தையினுடைய அந்த அழைப்பை ஏற்று அவருக்கு பணிந்து மறையுரை ஆற்றுகின்றார். எந்த அளவுக்கு என்றால் 9ஆம் கிரகோரியார் இவருக்கு ஒரு பட்டத்தை தருகின்றார். என்ன பட்டம் தெரியுமா? என்ன பட்டம் சொன்னீங்க? 9ஆம் கிரகோரியார் இவருக்கு ஒரு பட்டத்தை தரார். அந்த பட்டத்தை சொன்னீங்கன்னா உங்களுக்கு 100 ரூபா நான் பரிசு தரேன். அவரே 2 பட்டம் கொடுத்துருக்கிறாரு. சொல்லுங்க, என்ன பட்டம் தந்தார்? செத்த பிறகுதான்க்கா நான் வழியாதவர். அவர் கருதினால் ஆயர்களுக்கெல்லாம் மறையுரை ஆற்றுகின்ற அந்த பாங்கை பார்த்து 9ஆம் கிரகோரியார் திருத்தந்தை அவர்கள் அவர் ஒரு பட்டத்தை தருகின்றார். இறந்த பிறகுதான் மறை உள்ளுணர்லாம் வருது. உயிரோடு இருக்கின்ற பொழுது மறை உள்ளுணர் கிடையாது. இந்த அளவுக்கு நான் தயார் பண்ணிட்டு வந்துருங்க. அப்போ இந்த கோயிலே இருக்கிற நீங்கள் எப்படிலாம் தயார் பண்ணணும்? அவரை படிக்கணும். அப்படிலாம் படிச்சிங்கன்னா இந்த மறையை பற்றி தெரிந்து கொண்டீர்கள் என்றால் ஏன் சபைக்கு போறீங்க சொல்லுங்க? மறை உள்ளுணர் செத்த பிறகு கொடுக்குறாங்க. உயிரோடு இருக்கின்ற பொழுதே 9ஆம் கிரகோரியார் இவர் மறையுரை ஆற்றுவதை பார்த்து அவருக்கு கொடுத்தார் ஒரு பட்டம். வாக்குறுதியின் பேழை அத அப்படின்ற ஒரு பட்டத்தை 9ஆம் கிரகோரியார் கொடுக்கின்றார். அதே ஆண்டிலே அந்த ரோம் நகரிலே தூய ஆவி பெருவிழாவின் பொழுது இவர் மறையுரை ஆற்றுகின்றார். அந்த மறையுரை எப்படி இருந்ததென்றால் திருத்தூதர்கள் பணிகள் நூல் அதிகாரம் 2 இறைவசனம் 1 முதல் 13 முடிய உள்ள இறைவசனத்தில் பேதுரு பேசுவார். நீங்கள் கொன்ற கிறிஸ்துவை பற்றி பகிரங்கமாக அறிவிக்கின்றோம் என்று அங்கே கூடியிருந்த மக்களுக்கு அறிவிக்கின்ற பொழுது அங்கே என்ன பண்ணுவாங்க? பல்வேறு மொழி பேசுகின்றவர்கள் என்ன பண்ணிருப்பாங்க? பல்வேறு மொழி பேசுகின்றவர்கள் என்ன பண்ணிருப்பாங்க? அவரவர் தங்களுடைய சொந்த மொழியில் பேதுரு பேசுவதை கேட்டிருப்பார். ஹிந்தி பேசுறவன், தெலுங்கு பேசுறவன், கன்னடம் பேசுறவன், ஒடியா பேசுறவன், பல்வேறு மொழி பேசுகின்றவர்கள் அங்கே இருந்தாலும் அவரவர்கள் சொந்த மொழியில் பேதுரு பேசியதை கேட்டார்கள். திருத்தூதர்கள் பணிகள் நூல் அதிகாரம் 2 இறைவசனம் 1 முதல் 13 முடிய உள்ள இறைவசனங்களை பார்க்கணும். அதே வல்லமை கொண்டவராக புனித அந்தோனியார் தன்னுடைய வாழ்வில் இருந்திருக்கின்றார். 1628 அந்த ரோம் நகரில் தூய் ஆவியாரனுடைய பெருவிழாவின் பொழுது புனித அந்தோனியார் ஆற்றிய மறையுரையை அங்கே கூடியிருந்த பல்வேறு மொழி பேசுகின்ற மக்கள் கேட்டார்கள். அப்ப இவர் அந்த மறையுரையில சகஜமாக, அதாவது தொடர்ந்து எந்த ஒரு தங்குதடையும் இன்றி விவிலிய வார்த்தைகளை இவர் மேற்கோள் காட்டியதனால் அப்ப அதே திருத்தந்தை அவர்களுக்கு இவருக்கு இன்னொரு பட்டத்தை தரார். என்ன பட்டம்? என்ன பட்டம் சொன்னீங்கன்னா 500 ரூபாய பணம் தரோம். இல்லைன்னா போகும்பொழுது ஒரு உண்டி வைப்போம், எல்லாம் நீங்க காசு போட்டு போங்க. என்ன பட்டம்? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் இந்த பிரிவினை சகோதரர்கள் நம்மள்கிட்ட பேசும்பொழுது நாம் பதிலடி கொடுக்கின்றவர்களாக இருக்க முடியும். சும்மா பூச்சாண்டி காட்டும் பொழுது, அப்படியே உங்களை அச்சுறுத்தும் பொழுது, பேய் இருக்குது, பிசாசு இருக்குது, பில்லி சூனியம் இருக்குது, கட்டு இருக்குது, ஏவல் இருக்குதுன்னு போது நீங்கள் வெக்கி நாணி தலை குனிந்து உண்மைக்கு புறம்பாக உள்ளதை பின்பற்றுகின்றவர்களாக உங்களுடைய வாழ்விலே மாறுவீர்கள். கோடி அற்புதமான பதவி புனித அந்தோனியார் தான் கொண்ட கொள்கையில் ஆழ நிலைத்திருந்தவராக இருந்திருக்கிறார். எனவேதான் பல்வேறு தப்பறை கொள்கைகள் அவருக்கு எதிராக வந்தாலும், பல்வேறு போட்டிகளை அவருக்கு எதிராக நடத்தினாலும், எதிலும் அவர்களால் வெற்றி பெற முடியாமல் மண்டியிட்டவர்களாக, மண்ணை கவியவர்களாக இருந்திருக்கிறார். காரணம், அவர் கொண்ட அந்த ஆழ்ந்த நம்பிக்கை, விசுவாசம். இன்னைக்கு கத்தோலிக்க திருச்சபையில் நம்பிக்கையும் கிடையாது, விசுவாசம் கிடையாது, கொண்ட கொள்கையை பற்றி தெளிவான தெளிவும் கிடையாது. எனவே பதர்களாக காற்றடிக்கின்ற பொழுது அங்கே கொஞ்ச நாள், அங்கே கொஞ்ச நாள், அங்கே கொஞ்ச நாள்ன்ட்டு பதர்களாக ஒவ்வொரு சபையாக போயிட்டு வர்றது தான் நடக்குது. அந்தோனியார் போயிருக்க முடியாதா? எத்தனையோ தப்பறை கொள்கைகள் அவரை எதிர்கொண்டு வந்தன. அதில் ஏதாவது ஒன்றில் சிக்கி அவர் போயிருக்கலாமா? உங்களை போன்று என்னை போன்று காணாமல் போயிருக்கலாமே. ஏன் போகல?
அவருக்கு உண்மை எங்கே இருக்கின்றது, எது உண்மை, எங்கே ஆண்டவர் இருக்கின்றார் என்று தெளிவாக தெரிந்தது. அதனால் அவரால் நிலைத்திருக்க முடிந்தது. இன்று இந்த நற்கருணையில் ஆண்டவர் வருகின்றாரா என்றால் தெரியவில்லை, எப்படி இருக்கின்றார் என்றாலும் தெரியவில்லை. அப்படி இருக்கின்ற பொழுது யார் எது வந்து சொன்னாலும் பூம்பூம் மாடு எப்படி தலையாட்டுமோ அதை போன்று ஆட்டிக்கொண்டு அவர்கள் பின்னால் செல்வதுதான் நம்மவர்களுடைய நிலையாக இருக்கின்றது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியவர்களே, திருத்தந்தை 9ஆம் கிரகோரியார் விவிலிய கருவூலம் என்கின்ற அந்த ஒரு பட்டத்தை புனித அந்தோனியாருக்கு கொடுத்தார். என்னன்னா, ஒவ்வொருவரும் அவரவர் ஊரில் இருக்கின்ற பெருமைகளை அறிந்து கொள்வதில்லை. இப்போ பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்களுக்கு பாண்டிச்சேரியின் பெருமை தெரியுமா? வேளாங்கண்ணியில் இருக்கிறவங்க எந்த கோயிலுக்கு வராங்க தெரியுமா? என்ன ஊர் கோயிலுக்கு வராங்க? ஓணாம்புத்துக்கு வராங்க. ஓணாம்புத்தில் எங்கே இருக்கிறவங்க எங்கே போகிறாங்க? வேளாங்கண்ணிக்கு போகிறாங்க. அப்போ அவர்கள் இருக்கின்ற பகுதியில் இருக்கின்ற அந்த அருமை பெருமைகள் தெரியாது. அது போன்றுதான் நம்மவருக்கும் கத்தோலிக்க திருச்சபையின் அருமை பெருமை தெரியாமல் போய் கொட்டணிகிற இடத்துல குந்தி குந்தி எழுந்து வர்றது தான் உங்களுடைய வேலையாக இருக்கின்றது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியவர்களே, கோடி அற்புதரான பதவி புனித அந்தோனியார் தான் கொண்ட கொள்கையை நிலைத்திருந்தார். ஆழ அவர் இறைவன் மீது தன்னுடைய நம்பிக்கையை வைத்திருந்தார். எனவேதான் அவர் இறந்த பொழுது பல்வேறு அதிசயங்கள் நடந்தன. அவர் எப்ப இறந்தாரு? 1231. இன்னைக்கு தாங்க இறந்தார். இன்னைக்கு தான் இறந்தார். அவர் எப்போ அடக்கம் செய்யப்பட்டார் தெரியுமா? 4 நாள் கழிச்சு தான் 17 தான் அடக்கம் செய்யப்பட்டார். ஜூன் 17. அவர் இறந்த பொழுது அவர் என்ன ஊர்ல இறந்தாரு? என்ன ஊர்ல இருந்தார்? பதுவையில தான் இருந்தார். அவர் பிறந்த இடம் எது? லிஸ்பன். அவர் இறந்த இடம் எது? ஆனா 2 ஊருக்கும் சண்டை நடக்குது. என்னென்ன, எங்க ஊர்ல தான் புதைக்கணும், உங்க ஊர்ல தான் புதைக்கணும். பதுவை ஆயர் அவர் இங்கே தான் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று விரும்பினார் என்று அந்த சண்டை சுமூகமாக முடிவு செய்யப்பட்டார். ஆனால் அவருடைய இறந்த செய்தி யாருக்கும் தெரியப்படுத்தக்கூடாது என்று அங்கிருந்த அந்த மடத்தில் இருந்த குருக்கள் எண்ணினார்கள். ஏன்னா எல்லாராலும் நேசிக்கப்பட்ட, எல்லாராலும் அறிந்து கொள்ளப்பட்ட, எல்லாராலும் போற்றப்படுகின்ற ஒரு மனிதராக பதுவை புனித அந்தோனியார் இருந்தார். எனவே அவருடைய இறப்பு வெளியே தெரிந்தால் என்ன நடக்கும்? பெரும் கூட்டம் வந்துடுறதுனால சமாளிக்க முடியாது. எனவே அதனை வெளிக்காட்டக்கூடாது என்று அங்கிருந்த குருக்கள் எண்ணினார்கள். ஆனால் அவருடைய இறப்பை ஆலய மணிகள் தானாக அறிவித்தன. யாரும் போய் மணி அடிக்கல. நல்லா தெரிஞ்சுங்க, லிஸ்பனிலும் பதுவையிலும் இருந்த ஆலய மணிகள் தானாக முழங்கின. தெருக்களில் விளையாடி கொண்டிருந்த சிறுவர்கள் புனித அந்தோனியார் அமரரானார் என்று அவர்கள் தாங்களாகவே தெருக்களில் கத்திக்கொண்டு சென்றார். எங்கனாச்சும் நடக்குமா? பதுவையிலும் லிஸ்பனிலும் இருந்த ஆலய மணிகள் தானாக முழங்கி புனித அந்தோனியாருடைய இறப்பை இந்த உலகிற்கு அறிவித்திருக்கின்றது. அதே போன்று சிறுவர்கள், அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது, அவர்களாக அந்தோனியார் அமரரானார் என்று அவர்கள் கத்திக்கொண்டே அவர்கள் ஓடி இருக்கின்றார்கள். இதை கேட்டவர்கள் தங்களுடைய பணிகளை விட்டுவிட்டு இந்த மடத்திற்கு வந்து இறந்திருந்த அந்தோனியாரை அவர்கள் ஆவலோடு பார்த்தார்கள். அவருடைய இறப்பின் பொழுது நீண்ட நெடிய வரிசையில் மெழுகுத்திரைகளை வைத்து கொண்டு அந்த மக்கள் பயணித்தார்கள். அப்படி என்றால் எத்தகைய ஒரு மா மனிதராக புனிதராக வாழுகின்ற பொழுதே இவர் இருந்திருப்பார் என்று எண்ணி பார்க்க நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகிறோம். அதே போன்று 9ஆம் கிரகோரியார் 1232 மே 30 இவர் புனிதர் என்று அறிவித்த பொழுது அவர் பிறந்த ஊரான லிஸ்பனில் இருந்த தேவாலய மணிகள் தானாக முழங்கின என்று வரலாற்று பதிவுகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அப்படி என்றால் இவரை போன்று ஒரு மனிதர் இந்த மண்ணுலகத்தில் இல்லை. இறைவன் மீது இவர் கொண்டிருந்த நம்பிக்கையால் இயற்கையே இவருடைய சாவுக்கும் புனிதர் பட்டத்திற்கும் இந்த உலகத்திற்கு அறிவிப்பை மேற்கொண்டன என்பதனை நம்மால் உணர முடியும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியவர்களே, எனவே புனித அந்தோனியாரை போன்று இறைவன் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். நாம் இருக்கின்ற இந்த கத்தோலிக்க திருச்சபையில் தான் ஆண்டவர் இருக்கின்றார், வேற எந்த சபையிலும் இல்லை. மற்றவர்கள் சொல்வதெல்லாம் உருட்டு, பொய் புரட்டு, அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். நாம் சிலையை வணங்குறோம், விக்கிரக ஆராதனை செய்கிறோம்னுவான்.
ஆனால் அதே சத்யன் டிவியில் பார்த்தீங்கன்னா மோகன் சி லாசர் இயேசுநாதர் படத்தை போட்டு கன்வென்ஷன் மீட்டிங் நடத்துவான். அப்போ அது என்னது? இயேசுநாதர் படம் போட்டு வச்சிருக்கிறீங்க, அப்போ அது என்னது? இயேசுநாதர் தானே போட்டிருக்கிறீங்க, உலகிற்கு பறை சாட்டுறீங்க. அப்போ நீ இயேசுநாதர் போகிறத நான் தொட்டு கும்பிட்டா என்ன பிரச்சனை? இது விக்கிரக ஆராதனை. இவங்க அப்பா அம்மா போட்டோ வீட்டில் வச்சிருந்தா அதெல்லாம் விக்கிரக ஆராதனை கிடையாது. நான் நேசிக்கின்ற அன்னை மரியாளை இயேசுநாதர் போட்டோ வச்சிருந்தா விக்கிரக ஆராதனை. எனவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியவர்களே, இவர்களெல்லாம் பணத்திற்காக, துட்டுக்காக, மாலுக்காக, மாவுக்காக தங்களுடைய வாழ்க்கையிலே இவர்கள் கிறிஸ்துவை பற்றி அறிவிப்பது போன்று நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். உண்மையான கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த கத்தோலிக்க கிறிஸ்துவர்கள், கிறிஸ்துவை அறிவித்தவர்கள் புனித அந்தோனியாரை போன்ற மிகப்பெரிய ஒரு சிறந்த மனிதர்கள். அதனால தான் உண்மையை அறிவித்ததனால் அவருடைய நாக்கு என்ன பண்ணல, அழுவல. பிரிவினை சகோதரன் எவன் உடலையாவது ஒரு உடல் அழியாமல் காட்டுங்க, நான் இங்கேயே கைட்டு வச்சுட்டு போயிடுறேன். நான் இல்லை, உண்மையாதான் காட்டுங்க. இதுவரை வரலாறில் கிடையாது. கார்லோஸ் அக்குட்டிஸ் தெரியுமா? கார்லோஸ் அக்குட்டிஸ் தெரியுமா? 19 வயசு. இணையதளத்தில் போய் தேடி பாருங்க. வெறும் 19 வயசு. ஸ்னீக்கர்ஸும் ஜீன்ஸ் பேண்ட்டும் ஷூவும் போட்டு கால்பந்து விளையாடிய ஒரு இளைஞர். அவருடைய உடல் அழியவில்லை. எப்படி அடக்கம் செய்யப்பட்டாரோ அப்படியே அழியாமல் அவருடைய உடல் இருக்கின்றது. என்ன காரணம் சொல்லுங்களா? அவர் ஏற்றுக்கொண்ட நம்பிக்கை, அவர் நம்பிய இந்த நற்கருணை. 19 வயசுல இறந்துட்டாங்க. அதே போன்று 2-3 மாதங்களுக்கு முன்னால் அமெரிக்காவில் 83 வயது நிரம்பிய ஒரு அருட்சகோதரி இறந்தாங்க. அடக்கம் செய்யப்பட்டு ஒரு 5 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த இடத்துல வேறொரு பணிகள் நடக்க வேண்டும் என்று அந்த கல்லறை தோண்டப்பட்ட பொழுது அந்த அருட்சகோதரின் உடல் அழியாமல் அப்படியே எப்படி புதைத்தார்களோ அப்படியே இருந்திருக்கின்றது. செய்தித்தாளில் பார்க்கின்ற பொழுது அன்றாடம் மலர்கின்ற மலரை போன்று அவருடைய முகம் இருந்தது, அவருடைய உதடு புன் சிரிப்போடு இருந்தது என்று செய்தியாளர்கள் பதிவு செய்திருக்கின்றார். இருக்குமா? உதடு இருக்குமா? சீக்கிரம் இதெல்லாம் எலும்பு இல்லாத சீக்கிரம் அழிந்து போகும். 83 வயது, ஒரு 5 ஆண்டுக்கு பிறகு அந்த கல்லறை தோண்டப்பட்டு இருக்கின்றது என்றால் அப்போ அந்த உடல் எப்படி இருந்திருக்கணும்? வெறும் எலும்பு கூட தான் இருந்திருக்கும். இதெல்லாம் எங்கே சாத்தியம்? எங்க சாத்தியம்? இங்க தாங்க சாத்தியம். இந்த கத்தோலிக்க திருச்சபையில் தான் சாத்தியம். ஏனென்றால் ஆண்டவர் உண்மையாக இங்கே தான் இருக்கின்றார். இந்த பலிபீடத்தில் தான் அவர் உயிரோடு எழுந்தருளி வருகின்றார். அப்ப அவர் நமக்குள் செல்லுகின்ற பொழுது அவராக நாம் மாற வேண்டும். அந்தோனியார் மாறினார். எனவேதான் எதுவும் அவரை தீண்டவில்லை. இறைவனுடைய திருவுளத்தை முழுமையாக வாழ்ந்தார். அதே போன்று அவருடைய உடலை உட்கொள்கின்ற நாம் இறைவன் பக்கம் இருந்தால் இறைவன் நமக்குள் செயலாற்றுகின்றவராக இருப்பார். அவருடைய பக்கம் இல்லாமல் சாத்தானின் பக்கம் இருந்தால் நீங்கள் அவரை உட்கொண்டுகின்ற பொழுது உங்களுள் அவரால் செயலாற்ற முடியும். அதைத்தான் யூதாஸ் இஸ்காரியோத்தினுடைய வாழ்விலே பார்க்கணும். யூதாஸ் இஸ்காரியோத்து எப்போ வெளியில எழுந்து போய் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்க போனார்? எப்போ போனார்? அப்பத்துண்டை வாங்கி உட்கொண்ட பிறகு தாங்க வெளியே போனாரு. இதை என் நினைவாக செய்யுங்கள் இயேசுநாதர் சொல்லி அப்பத்துண்டை கொடுக்கின்ற பொழுது அதை வாங்கி உட்கொண்ட பிறகுதான் என்ன பண்றார்? வெளியே போறார். அப்படின்னா என்ன? யூதாஸ் இஸ்காரியோத்தினுடைய உள்ள முழுக்க சாத்தான் நிரம்பி இருந்தான். அதனால இயேசுநாதரால் செயல்பட முடியவில்லை. எப்பொழுது இயேசுவின் பக்கம் இருக்கின்றோமோ அப்பொழுதுதான் நமக்குள் செல்லுகின்ற இறைவன், நாம் உட்கொள்கின்ற நற்கருணைநாதர் நம்முள் செயலாற்ற முடியும். எனவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியோர்களே, இது அந்தோனியாரால் எல்லாம் முடிந்ததென்றால், இறைமகன் இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை முழுமையாக நிறைவேற்ற முடிந்ததென்றால், அதனை வாழ்வாக்க முடிந்ததென்றால், அவரை உட்கொள்கின்ற உங்களாலும் என்னாலும் அது சாத்தியம் என்பதனைத்தான் இந்த பெருவிழா நமக்கு பறைசாற்றுகின்றது. எனவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியோர்களே, உண்மையான இறைவன் உரைகின்ற இடம் எது? எது? எது?
கத்தோலிக்க திருச்சபை. எத? கத்தோலிக்க திருச்சபை. உண்மையான இறைவன் உரைகின்ற இடம் எது? கத்தோலிக்க திருச்சபை. அப்ப இதனுடைய உறுப்பினர்களாக இருக்கின்ற நாம் மாறுதட்டி பெருமை கொள்ள வேண்டும். நான் இருக்கின்ற இந்த சபையை இறைவன் வழிநடத்துகின்றார், இங்கேதான் உரைகின்றார், இங்கேதான் அவர் எல்லா காரியங்களையும் செய்கின்றவராக இருக்கின்றார் என்று பெருமை கொள்கின்றவர்களாக இருக்க வேண்டும். எனவே அத்தகைய ஒரு பெருமையோடு நின்று விடாமல் இந்த பெருமையை பறைசாற்றுகின்றவர்களாம் கத்தோலிக்க திருச்சபைக்கு எதிராக வருகின்ற தப்பறை கொள்கைகளை தரைமட்டமாக்குகின்ற இறைமகன் இயேசு கிறிஸ்துவனுடைய போர் வீரர்களாக நாம் ஒவ்வொருவரும் இந்த மண்ணுலகில் வலம் வர அழைக்கப்படுகிறோம். எனவே இதை பற்றிய தெளிவான சிந்தனை இருந்தால் மட்டுமே நம்மிடம் பேசுகின்றவர்களை நாம் அவர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கின்றவர்களாக இருக்க முடியும். எனவே இந்த கத்தோலிக்க திருச்சபையினுடைய மறை உண்மைகளை, இந்த நம்பிக்கையை ஆழ இன்னும் நாம் பற்றி கொள்ளவும், இதனுடைய காப்பாளர்களாக நம்முடைய வாழ்வில் மாறவும் இறைவன் அருள் புரிய தொடர்ந்து மன்றாடுவோம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்துவார். அன்புமிக்க சகோதர சகோதரிகள், இறுதியாக எல்லாமும் சாத்தியம் அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்கலாம். 1729 அந்தோனியோ தாந்தே என்கின்ற மனிதர் ஸ்பெயினிலிருந்து அவர் தென் அமெரிக்காவினுடைய லீமா என்கின்ற பெரு நகரத்திலிருந்து லீமா என்கின்ற ஒரு நகரத்திற்கு அவர் வியாபாரத்திற்காக செல்லுகின்றார். அவருடைய மனைவி எங்க இருக்கிறாங்க? எல்லாம் தூங்குறீங்களா? ஸ்பெயினில் இருக்கிறாங்க. அவர் எங்க இருக்கிறாரு? தென் அமெரிக்காவில் பெரு என்கின்ற அந்த நாட்டுக்கு பக்கத்தில் லீமா அப்படின்ற ஒரு இடத்துக்கு அருகாமையில் இருக்கின்றார். இந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, லெட்ரு போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் லெட்டரே கிடைக்கல. போயிட்டு லெட்டரும் தன்னுடைய கணவரிடமிருந்து வரவே இல்லை. அப்போ இறுதியாக அவர்கள் மனம் உடைந்து போகின்றாள் இந்த பெண்மணி. ஏன்னா கணவருக்கு லெட்ரு போட்டு வரல, காசும் வரல, எப்படி தனியாக வாழ்வது? ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க, ஒரு கடிதத்தை எழுதி கொண்டு அங்கே புனித பிரான்சிஸ் அசிசியாரனுடைய ஆலயத்திற்கு செல்கின்றாங்க. அங்கே போயிட்டு அங்கே இருந்த ஒரு பெரிய அந்தோனியார் சுரூபத்தில் அந்த கடிதத்தை வச்சு, என் வீட்டுக்காரருக்கு பல கடிதங்கள் எழுதிவிட்டேன், இதுவரை எந்த கடிதமும் எனக்கு திருப்பி பதிலாக வரவில்லை, ஒரு கடிதமும் வரல. அந்தோனியாரே, நெடுநெடுவென்று நிற்கின்றாய, எனக்கு பதிலை கொண்டு வந்து தா என்று ஜெபித்து விட்டு அவர்கள் போய்விடுகின்றார். மறுநாள் வராங்க. ஏன்னா கடிதம் திருப்பி வந்த ஒரு பாடில்லை, அங்கிருந்து எந்த ஒரு ரிப்ளையும் வரல. அவர்கள் அழுகின்றார்கள். அப்பொழுது அங்கே ஒரு வேதியர் நிற்கின்றார். அந்த இடத்துல ஏம்மா அழுகுறேன்னா, என் கணவர் போனாருங்க, ஆனால் கடிதம் நான் போடுறேன், எனக்கு எந்த ஒரு பதிலும் வரல. நேற்று இங்கே அழுது ஒரு கடிதத்தை அவருடைய கையில் வச்சுட்டு போனேன், அந்த கடிதம் அங்கேயே இருக்குது, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்று வேதியரிடம் அந்த பெண்மணி சொல்லுகின்றார். இப்போ அந்த வேதியர் சொல்கிறாரு, அம்மா நான் காலையில் பார்த்தேன், அந்த கடிதத்தை எடுத்தேன், என்னால் எடுக்க முடியல, இருக அந்தோனியாரனுடைய கை பற்றி இருக்கின்றது, என்னால் எடுக்க முடியவில்லை, நீ போய் எடுத்து பார் வருதானே. அந்த பெண்மணி போய் எடுத்த உடனே அந்த கடிதம் விட்டது. அதை பிரித்து பார்க்கின்ற பொழுது நேற்று அவர் எழுதிய கடிதம் அல்ல, மாறாக அவருடைய கணவர் அந்த கடிதத்துக்கு எழுதிய பதில் கடிதம். அவர் எழுதியிருக்கின்றார், அம்மா இதுமாரி நீ கடிதம் எழுதியிருக்கின்ற, நான் பதில் எழுதவில்லை என்று நீ வருத்தப்பட்டு இருக்கின்றார், உண்மையிலேயே உன்னுடைய கடிதம் எனக்கு வரவில்லை, உன்னுடைய கடிதம் வராததனால் நீ எங்கேயோ இறந்து போய்விட்டு இருப்பாய் என்று நான் எண்ணினேன். உண்மையிலே இந்த கடிதத்தை பார்த்து நான் ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த கடிதத்தை அசிசி சபையை சார்ந்த ஒரு குருவானவர் என்கிட்ட கொண்டு கொடுத்தாரு. இந்த கடிதத்தை பார்த்த பொழுது அவ்வளவு மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த கடிதத்தோடு ஒரு 300 தங்க நாணயங்கள் அவரிடம் நான் கொடுத்து அனுப்புகின்றேன், அதையும் பெற்றுக்கொள் என்று அந்த கடிதத்தில் எழுதியிருக்கின்றது. அப்போ திருப்பி அந்த கையில் அந்தோனியார் கையில் பார்க்கின்ற பொழுது ஒரு பை இருக்கின்றது. அதை எடுக்கின்ற பொழுது துணிப்பையில் அவர் சொன்ன அந்த குறிப்பிட்ட காசு அங்கே அதில் இருந்தது. அப்போ அந்த கடிதத்தினுடைய இறுதியில் அந்த கணவர் குறிப்பிட்டு இருக்கின்றார், இதை நான் அந்த புனித பிரான்சிஸ் அசிசியார் சபையை சார்ந்த குருவானவரிடம் கொடுத்து அனுப்புகின்றேன் அப்படின்ட்டு அதில் எழுதி, இப்படிக்கு என்னை முழுவதுமாக அந்தோனியாரனுடைய பாதத்தில் சமர்ப்பித்த புனித அந்தோனி தாந்தே அப்படின்னு எழுதி வைத்திருந்தார். சாத்தியமா சொல்லுங்க? இறைவனுடைய திட்டத்தை மட்டுமல்ல,
உடைய இணைப்பாளராகவும் புனித அந்தோணியார் இருக்கின்றார். அவர் கையில் கடிதம் வைத்து கணவருக்கு போய் கணவர் எழுதிய கடிதம் அவர்கள் கையாலேயே மனைவிக்கு வந்ததென்றால் எத்தகையதொரு வல்லமை மிக்கவர், இறைவனுடைய பரிந்துரையாளர் என்று எண்ணி பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். எனவே அவரை பற்றி அறிந்து கொள்வோம். கத்தோலிக்க திருச்சபையினுடைய போர் வாளாக இருந்த இந்த சபையை காத்திடுவோம். ஆமென்.